என் புள்ளைய நான் ஆசீர்வதிக்கிறேன். திறந்த மாட்டேன். நீ எல்லாம் எங்கதான் உருப்பட போறியோ? 10 காசுக்கு பிரயோஜனமே இருக்க மாட்டேன். நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ எல்லாம் என்னத்த பெருசா உருப்படியாம போடுற சாபத்தை எல்லாத்தையும் போட்டீங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம். அவன் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போவான், எதுவுமே நடக்காது. அப்புறம் ஜோம் பண்றது. ஜோம் பண்ணுங்கயா, என்ன செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது. இப்பயுமே மாத்தல வாய, ஒன்னும் உருவிட மாத்தியா. நானும் சொல்லி பார்க்கறேன். எங்க அவன் வாழ்க்கை மோசமா தான் இருக்கு. 5 வருஷத்துக்கு இருந்ததை காட்டில இப்ப மோசமா தான் இருக்குது. சொல்லிட்டே இருங்க, அப்படியே தான் இருக்கும். மாறுவேசிய நான் இல்ல, இயேசுவே இங்க வந்து நின்னாலும் மாறாது. ஏன் மாறாது? இந்த பூமியில சில பிரமாணங்களை ஏற்கிற மாதிரி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நானே உங்களை ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஒரு குறைவு இல்லாம இருப்பீங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன், ஒரு நாளும் சபிக்கிறதே கிடையாது. ஆனா போற வழியில என்னதான் வாழ்க்கையாது, போக போக இவ்வளோ மோசமா இருக்குது. என்னத்த வாழ்க்கை? இப்படியே தான் பேசிட்டு போனீங்கன்னா, வீட்லயும் உட்காந்து இதே தியானிச்சு இதே பேசிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எது வேலை செய்யணும் சொல்லுங்க, என்ன வேலை செய்யும்? ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில அதிகாரத்தை யாரு கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. யார் வேலை செய்யணும், யார் வாயை திறந்து பேசணும்? நீங்க பேசணும். அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, அதை தான் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் என்னன்னா, என் பல வருஷங்களா 20-30 வருஷமா தப்பா நான் பேசியிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் கிளீன் அவுட் பண்ணணும். இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி வெளியே தள்ள வேண்டும், அபார்ட் பண்ணணும். நிறைய காரியம் உருவாயிருக்குது. வியாதி உருவாயிருக்குது, கெட்ட பழக்கம் உருவாயிருக்குது, கெட்ட வார்த்தை உருவாயிருக்கிறது, கெட்ட எண்ணங்கள் கருத்தரித்திருக்கு. சரீரத்துல என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் கருத்தரிக்கப்பட்டிருக்கு. கருவை கலைக்க வேண்டும். தேவையில்லாததான் தான் உள்ள இருக்குது நிறைய. அதெல்லாம் களைச்சி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் வெற்றியை விதைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கையை விதைக்க வேண்டும், செழிப்பை விதைக்க வேண்டும், நன்மையை விதைக்க வேண்டும். இது வந்து ஒரு ப்ராசஸ். 30 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா இஷ்டத்துக்கு பேசியாச்சு, கண்டதையும் பேசியாச்சு. போட்டு ஒரு ஜபத்துல டபால்னு மாறணும்னா எப்படி மாறும்? நான் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நன்மை வருகிறது, சுகம் பெறுறது, அதெல்லாம் வந்து நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. நான் பேசுறது ஒரு யூஸ்வலான ப்ராசஸ். என்னுடைய வாழ்க்கையில அதிகாரத்தை செயல்படுத்தி நல்ல வாழ்க்கையில எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு